அன்பு சகோதரர் விஜயை பொறுத்தவரைக்கும் சினிமா வானில் ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா அரசியல் பொறுத்தவரைக்கும் ஒரு கடினமான உலகம். நான் எப்படி அரசியலுக்கு வரும்போது நச்சு நிறைந்த அரசியல் நான் சொல்லணும், அதே மாதிரிதான் அவர் சகோதரர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்க. அரசியல் என்கிற அந்த விஷ பாம்பை நான் கையில் எடுத்திருக்கேன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட திரும்பி திரும்பி சொல்றதா என்ன சொல்றேன்னா, அந்த விஷ பாம்புன்னு சொல்றீங்க இல்லையா, அது வேற எதுவும் கிடையாது, மதவாத சக்திகள். அந்த மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வந்து வேறு ஒன்று கூடாது. அதற்கு நீங்கள் அந்த மதவாத சக்திகளுடைய வளர்ச்சிக்கோ இதுக்கோ எக்காரணத்தை நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இல்லை தெரியாமலேயோ அதுக்கு நம்ம துணை உயரக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவர் நல்ல ஒரு படித்தவர், விவரமானவர், கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பார். அதான் என்னுடைய ஒரு இது. ஆனால் இன்னும் என்ன சொல்கிறேன்னா, அரசியலுக்கு வந்து யார் வேணா வரலாம், நடிகர்கள் வரக்கூடாதுன்னு கிடையாது. மருத்துவர்கள் வர்றாங்க, ஏற்கனவே அரசியல் குடும்பத்தில் இருக்கவங்க வர்றாங்க, யார் வேணா வரலாம். ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் திட்டங்கள், நல்ல திட்டங்கள். அவர் வந்து பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தை பேசியிருக்கிறார், சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறார், பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார், பெரியாருடைய கொள்கைகளை பற்றி பேசியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் வருகின்ற காலங்களில் அன்னைக்கு அவர் மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எழுச்சியான ஒரு மாநாடு அங்கே நடந்தது. அதில் பேசும்பொழுது என்னன்னா, அவர் சொன்ன கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமத்துவ நீதி, சமூக நீதி, பெரியாருடைய கருத்துக்கள், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்கள் எல்லாம் பேசியிருந்தார். அவர் அன்னைக்கு சொன்னபடி அவருடைய அரசியல் பயணம் அமைய வேண்டும் தான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.